அமெரிக்கா ஈரான் போர் தொடங்கி இன்னையோட 17வது நாள். இப்போ கள நிலவரம் என்ன? இந்த போர் எப்படி உலகத்தையே பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, முதல்லயே ஒரு ஆச்சரியமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். போர் நடக்கிறது ஈரான்ல, ஆனா தீப்பிடிச்சு எரியறது துபாய் ஏர்போர்ட்ல. என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு தோணுதா? ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்விக்குள்ளதான் ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு. அதாவது இந்த போர் இனிமே ஈரான் எல்லைக்குள்ள மட்டும் இருக்க போறதில்ல. நாம பாக்குறது வெறும் புகை இல்லங்க. இது உலக பொருளாதாரத்தோட தொண்டைய நெரிக்கிற ஒரு பெரிய ஆபாயத்தோட முதல் அறிகுறி. ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை $100 தாண்டிடுச்சு. இது நம்ம எல்லாரோடைய பாக்கெட்டையும் பதம் பார்க்க போகுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது இனிமே அமெரிக்கா ஈரான் பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த போர் இப்போ குளோபல் லெவலுக்கு போயிடுச்சு. இதோட அலைகள் உலகத்தையே சுத்தி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த போரோட தாக்கம் எப்படி அதோட எல்லைய தாண்டி நம்மள மாதிரி சாதாரண மக்களை பாதிக்குதுன்னு பாத்திரலாம். துபாய் ஏர்போர்ட்ல ஃப்ளைட்ஸ்லாம் நிறுத்திட்டாங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஐக்கிய அரபு அமீரகத்துல இருக்கிற அல் குவைன்ல ஒரு பில்டிங்கே டார்கெட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா? சண்டை இப்போ வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே வந்துருச்சு. இதனால கல்ஃப் வழியா போற இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கு. இதெல்லாம் விட பெரிய தலைவலி இந்த எண்ணெய் விலை உயர்வு தான். இது உலக பொருளாதாரத்துல ஒரு பெரிய பணவீக்க சுனாமியே கொண்டு வரலான்னு பயமுறுத்துது. ஓகே, இப்போ இந்த தாக்குதல்களுக்கு பின்னாடி இருக்கிற மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி என்ன? ரெண்டு சைடும் என்ன பிளான் வச்சிருக்காங்க? அவங்க மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அமெரிக்காவோட பிளான் பேரு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. சிம்பிளா சொல்லணும்னா, ஈரானோட பணவரத்தையே நிறுத்தி அவங்களால போருக்கு செலவு பண்ண முடியாத அளவுக்கு முடக்கிறது. இதுக்கு பதிலடியா ஈரான் என்ன பண்ணுதுன்னா, ஒரே அடியா தாக்காம சின்ன சின்னதா 1000 தாக்குதல் நடத்துது. இதனால அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சோர்வடைஞ்சிடும், போரும் இழுத்துக்கிட்டே போகும். இது எப்படின்னா, ஒரு பெரிய குத்துக்கு பதிலா 1000 சின்ன சின்ன குத்து குத்துற மாதிரி. அமெரிக்காவோட பொருளாதார நெரிசல் பாலிசிக்கு இதை விட ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம் இருக்க முடியாது. அவங்களோட ஹைடெக் B2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு கார்க் தீவை தாக்கி அழிச்சிருக்காங்க. இந்த கார்க் தீவு ஏன் இவ்ளோ முக்கியம்னா, ஈரானோட 90% எண்ணெய் ஏற்றுமதி இங்கிருந்து தான் நடக்குது. அதாவது ஈரானோட வருமான குழாயே கட் பண்ணிட்டாங்க. சரி, அமெரிக்கா இப்படி பண்ணுனா ஈரான் சும்மா இருக்குமா? அவங்களோட பதிலடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த நம்பர் தான் அதுக்கு பதில். போர் ஆரம்பிச்ச இந்த 17 நாள்ல மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்கிற 17 அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் தாக்கியிருக்கு. இதுதான் அவங்களோட பரவலான பதிலடி ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த மிலிட்டரி போர், பொருளாதார போர் ரெண்டும் ஒன்னா சந்திக்கிற ஒரு இடத்துக்கு போகலாம். உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க அது. ஆர்முஸ் ஜலசந்தின்னு சொன்னா அது வெறும் ஒரு கடல் வழி கிடையாது. இது உலக பொருளாதாரத்தோட உயிர் நாடி, இல்ல தொண்டக்குழினே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, வெறும் 21 மைல் அகலம்தான் இருக்கு. இந்த சின்ன பாதைய மூடிட்டாங்கன்னா போதும், உலக வர்த்தகத்தோட ஹார்ட் பீட்டே நின்னுடும். இதோட முக்கியத்துவம் புரியணுமா? அப்போ இந்த நம்பரை பாருங்க. ஒவ்வொரு நாளும் எவ்ளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 2,10,00,000 பேரல்ஸ் கச்சா எண்ணெய் இந்த சின்ன வழியாதான் உலகத்துக்கே போகுது. அடேங்கப்பா, நினைச்சு பார்க்கவே முடியலல்ல. இந்த நம்பர்ஸ்லாம் கேட்க நல்லா இருக்கலாம், ஆனா இதோட நிஜமான ஆபத்தை புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம இந்தியாவோட சிவாலிக்னு ஒரு கப்பல். அது ஒண்ணும் மட்டும் சுமார் 32 லட்சம் குடும்பங்களுக்கு தேவையான LPG சிலிண்டர்ஸோட இந்த பதட்டமான சூழ்நிலையில தான் அங்க வந்து சேர்ந்திருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க, அங்க ஒரு சின்ன தப்பு நடந்திருந்தா கூட அதோட விளைவு எவ்ளோ பயங்கரமா இருந்திருக்கும்னு. சரி, இப்போதைக்கு நிலைமை இதுதான். அப்போ அடுத்த 30 நாள்ல என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இந்த போர் எப்படித்தான் முடிய போகுது? அப்போதே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காருன்னா, ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வர விரும்புது, ஆனா ஒரு டீலுக்கு இன்னும் தயாராகலன்னு சொல்லியிருக்கார். இதிலிருந்து என்ன தெரியுது? வெளியில போர் பயங்கரமா நடந்தாலும் பேக்ரவுண்ட்ல பேச்சுவார்த்தைக்கான கதவு இன்னும் முழுசா மூடப்படல. ஆனா ஆசைப்படுறதுக்கும் அக்ரிமெண்ட் போடுறதுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதான். கடைசில இது எப்படித்தான் முடியும்? என்னென்ன மாதிரியான முடிவுகள் வர வாய்ப்பு இருக்கு? இந்த டேட்டாவை பாருங்க. பேச்சுவார்த்தை மூலமா ஒரு போர் நிறுத்தம் வர்ற 35% சான்ஸ் இருக்கு. அப்படி நடந்தா எண்ணெய் விலை நல்லா குறைஞ்சு நமக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். ஆனா இதே மாதிரி போர் இழுத்துக்கிட்டே போறதுக்கு 30% சான்ஸ் இருக்கு. எல்லாத்தை விட ரொம்ப மோசம் என்னன்னா, இது ஒரு பெரிய ரீஜனல் வாரா வெடிக்க 12% வாய்ப்பு இருக்கு. அப்படி மட்டும் ஆச்சுன்னா எண்ணெய் விலை $200 தொட்டுடும். அது உலக பொருளாதாரத்தையே தலைகீழா புரட்டி போட்டுடும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம்.
உலக பொருளாதாரத்தோட இந்த உயிர்நாடி நிரந்தரமா மூடப்படுறதுக்குள்ள ஒரு தீர்வு கிடைக்குமா, இல்ல இந்த ஹை ரிஸ்க் கேம் எல்லை மீறி போயிடுமா, என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.